இந்த நொடியில் உலகின் எங்கோ ஓர் பகுதியில் ஒரு குழந்தை பசிக்காக அழுகிறது. ஆனால் அந்த குரல் உலக நெஞ்சை தொடும் முன் பசிக்காக இன்னும் பல உயிர்கள் மாயமாகின்றன. 2025 ஐநா மற்றும் உலக உணவு திட்டம் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி அறிக்கையின்படி 300 மில்லியனுக்கும் அதிகமானோர் தற்போது தீவிர உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சுமார் 60 நாடுகளில் மக்கள் பசிக்காக வாழ்கின்றனர். பலர் உயிரை இழக்கின்றனர். இந்த பட்டியலில் முதலிடத்தில் சூடான். 2023 வெடித்த குடியரசு போர் தொடர்ந்து வந்ததால் 2025 சூடானில் 25 மில்லியன் மக்கள் உணவின்றி தவிக்கின்றனர். தினசரி நூற்றுக்கணக்கானோர் பசிக்காக உயிரிழக்கிறார்கள். உணவுக்காக கண்ணீர் சிந்தும் தாயும் பசியால் கதறும் குழந்தையும் ஒரே படத்தில் பல உயிர்களின் வேதனையை எடுத்துக் காட்டுகின்றது. அடுத்த அதிர்ச்சி பகுதியாக உள்ளது காசா. இஸ்ரேலின் தாக்குதல்கள், எல்லை மூடல்கள் காரணமாக 2.1 மில்லியன் பேர் உணவுக்காக துடிக்கிறார்கள். மனிதாபிமான உதவிகள் தடைபட்டுள்ளதால் குழந்தைகள் தாய்ப்பாலுக்கே ஏங்குகிறார்கள். இதற்கடுத்த இடத்தில் இருப்பது ஹைட்டி. 2024 ஏற்பட்ட கும்பல் கலவரங்கள், அரசியல் குழப்பங்கள் என அனைத்தும் சேர்ந்ததால் உணவு பாதுகாப்பு முற்றிலும் சரிந்துவிட்டது. 5.4 மில்லியன் மக்கள் பசிக்குள்ளாகியுள்ளனர். 5600 பேர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து தென் சூடான். இந்த நாடு முழுவதும் 7.1 மில்லியன் மக்கள் பசிக்குள் சிக்கியுள்ளனர். இது நாட்டின் 65% மக்களை குறிக்கிறது. வறட்சி, உள்நாட்டு அமைதியின்மை, பொருளாதார வீழ்ச்சி, உணவின்றி நாட்கள் கழியும் நிலை. மாலியில் கூட 1.9 மில்லியன் பேர் பசிக்குள் ஊடுருவி வாழ்கின்றனர். ஒரு துண்டு உணவிற்காக குழந்தைகள் மணி நேரங்களாக வரிசையில் நிற்பது, அந்த காட்சியே மனித மனதை உருக்கும். உலகில் உணவின்றி இறக்கும் உயிர்களின் பட்டியல் நாளுக்கு நாள் நீள்கிறது. இந்த பட்டியலில் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் யாரும் விலகவில்லை. ஓர் உலகம், பசிக்கொள்ளாத உலகம் உருவாக வேண்டுமென்றால் இன்று நாம் எதையாவது செய்ய வேண்டும். உணவுக்காக போராடும் அந்த குரலுக்கு நம்மால் முடிந்த உதவியை கொடுக்க வேண்டும்.